சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி கொடூரமான முறையில் வினாத்தாள் வடிவமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து கேட்க முடிகிறது, உணர முடிகிறது. உண்மையில கடினமாகத்தான் இருந்ததா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, கடினமான முறையில் வினாத்தாள்கள் இருந்தது. 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா, 5 மதிப்பெண் வினா. அதாவது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. டெலகிராம் ஓகேங்களா, மறக்காம அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கான ஆன்சர் கீஸ் ஓகேங்களா, 1 மார்க்குக்கான ஃபுல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏ டைப், பி டைப் 2 டைப் இருக்கு ஓகேங்களா. நார்மல் 1 டைப் அப்படின்னா அது இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வேற ஓகேங்களா. இப்போ வந்து 2 டைப் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்கப்பட்டதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஃபுல் ஆன்சர் கீ இல்லை அப்படின்னாலும் கூட முடிந்த அளவிற்கு உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மேபி கஷ்டமாக இருந்ததா. நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சு? எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு இருந்ததா அல்லது கடினமான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு இருந்ததா? 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வினாவுடைய மதிப்பெண்களும் சரியான முறையில் கரெக்டான மெத்தடில் வந்து கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதனா மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்றது நிச்சயம் உண்டு அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ சீக்கிரமாக எக்ஸாம்ஸை வந்து முடிச்சிங்களா அப்படின்றதையும் வந்து சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏறத்தாழ 90% எக்ஸாமை வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க. வெயிட் அண்ட் சி, இன்னும் ஒரே ஒருவர் இருக்கிறார், வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய 12th மேக்ஸ் அது மட்டும் இருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, ஹிஸ்ட்ரிலாம் இன்னும் முடியல. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.